ரெங்கா 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 என்ற கரகோஷத்தினுடனே இதோ நம்பெருமாள் ரங்கநாதன் நம்பெருமாள் அழகிய மணவாளன் இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இசை வாத்தியங்கள் முழங்கியவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்க இதோ ரங்கநாதன் மிக அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இதோ பரமபத வாசல் நெருங்கி விட்டாயிற்று. வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் நம்பெருமாள் மணல் வழியில் எழுந்தருள்வதற்கு முன்னர் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் உடையவர் ஆகியோர் திருமாலை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறான் அரங்கநாதன். கவரி பின்னால் வீச அனைவருக்கு முன் தங்கக்குடை ஜொலிக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமீழம் உண்டான் அரங்கத்து அனவனியான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினியே. இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோலத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார். இதோ பரமபத வாசலை இதோ கடக்க போகிறார். இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகாதசி. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் புகுதலும். இதோ நம்பெருமாள் வைகுந்தம் இதோ என்று நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டு இந்த பரமபத வாசலை கடக்க போகிறார். வைகுந்தம் புகுவதலும் வாசலில் வானவர் எதிரே காத்து கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர். ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்து கொண்டிருக்கின்றன. அரங்கனின் மீது பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை இதோ நெருங்கிக் கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு கன்று வைகுந்தம் அமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் என்று சொல்லப்படும் இந்த நம்பெருமாள். அது மட்டுமல்ல ஏழைகளுக்கு இறங்கும் பெருமாள் எளிய பெருமாள். இந்த பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த மார்க்கத்தை நமக்கு வைகுண்டம் என்கிற இந்த மார்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார் நம்பெருமாள். அனைவர் முகத்திலும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். கண்கள் பணித்து மனம் பூரித்து இதோ நம்பெருமாளுடன் அத்தனை பக்தர்களும் இரங்கா ரங்கா ரங்கா என்ற கரகோஷம் விண்ணை தொட இதோ நம்பெருமாள் இந்த பரமபத வாசலை தாண்டி நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். இதோ ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபம் சந்திர புஷ்கரணியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்து அருள் பாலிப்பதற்காக ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபம் என்று சொல்லுவோமே, அந்த திருமாமணி மண்டபம் வைகுண்டத்திலே இருப்பது போலே இங்கேயும் அந்த திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடு நாயகமாக இருக்கிறார். இதோ நடையழகு போட்டுக்கொண்டு மிக வேகமாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். வேகமாக சந்திர புஷ்கரணியை நோக்கி நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். செங்கோல் ஏந்திய திருவரங்க செல்வனார் வேக வேகமாக நடை போட்டுக் கொண்டு இதோ ஓடி வந்து கொண்டிருக்கிறார். கரகோஷம் விண்ணை முழக்குகிறது. கோவிந்தா கோவிந்தா ரெங்கா ரெங்கா என்று அவன் திருநாமம். இதோ இங்கே கோல் ஏந்திய
அந்த சாத்தார வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இதோ பின்னே நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர் அழகிய நம்பெருமாளை மிக அற்புதமாக தாங்கிக் கொண்டு வேகமாக நடை போட்டுக் கொண்டு இந்த வியாக்கிரகதியும் சிம்மகதியும் ரங்கனுக்கே நடை அழகு 4 விதமான நடை போட்டுக் கொண்டு வருவாராம். சிம்ம நடை, வியாக்கர நடை, கஜ நடை, சர்ப்ப நடை என்று சொல்லக்கூடிய 4 விதமான நடைகளோடு இங்கே நம்பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். இங்கே பத்தி விழாத்துவார். இப்போ எவ்வளவு அழகாக மிக அற்புதமாக இதோ நம்பெருமாள் நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நம் அனைவரது இல்லத்திலிருந்து நாம் இதோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா ரங்கநாதா ரங்கா 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 என்ற கரகோஷம் ஏற்பட இதோ வந்துவிட்டான், இதோ அரங்கன் வந்துவிட்டான். இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி அரங்கன் வந்துவிட்டான். இதோ ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அவன் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறான். ரங்கா ரெங்கா 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 பின்னல் ஜடையிலே அவன் அந்த செண்பக மாலையை சூட்டிக் கொண்டிருக்கிறான். ரத்னாங்கி தரித்துக் கொண்டு ரத்தின கொண்டை பலபலக்க தங்க கொடை பின்னால் ஜொலிக்க அவர் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லாம் நம்பெருமாள் காட்டிய வழியிலே அந்த வைகுண்ட வாசலிலே மிதித்துக் கொண்டு அந்த தங்க பள்ளிகளை சேவித்துக் கொண்டும் அரங்கனின் நாமத்தையும் கோவிந்தா கோவிந்தா ரங்கா 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 நாராயணா நாராயணா என்று கரகோஷம் எழுப்பிக் கொண்டு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பெருமாள் இதோ நமக்காக ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே ஆயிரங்கால் மண்டபத்திலே பத்தி விழாத்தல் நடக்கும். இந்த பத்தி விழாத்தலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடியனுக்கு, அதாவது அழகிய பெருமாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கிடைக்க மாட்டானா என்று அங்கு பத்தி விழாத்துவாராம். அந்த நிகழ்வு இப்போது அற்புதமாக அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறார். ரங்கநாதர் தயாராகி கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து திருமாமணி மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்திற்கு எழுவதற்காக இங்கே படியேற்றம் கண்டருள்வார். இதற்காக சென்று கொண்டிருக்கிறார் பெருமாள். இந்த படியேற்றம் காண்பது மிக அற்புதமாக இருக்கும். காண கண்கோடி வேண்டும் அந்த படியேற்றத்தை நாம் சேவிப்பதற்கு. கலையாத கஸ்தூரி திலகமும் அபய ஹஸ்தமும் நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று சொல்வது போல இதோ மாலைகள் திருவாபரணங்கள் சூடிக்கொண்டும் அந்த செங்கோல் நமக்கு இதோ காட்சியளிக்கிறது மிக அற்புதமாக. ராஜாதி ராஜன் ரெங்க ராஜன், அதனால் செங்கோல் ஏந்திய ராஜன் இவன். இதோ நம்பெருமாள் இதோ அழகாக அற்புதமாக இங்கே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு போகும் வழியில் மணல் வெளியில் அங்கே பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். மணல் வெளியில் அற்புதமான சேவை. இதோ அரங்கன் பக்தர்களின் வெள்ளத்தல் நடுவில் இதோ அரங்கன் அனைவருக்கும் அற்புதமான ஒரு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான்.